வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய குதாச்ச குரு சுக்கிர சனிப்பேஷ ராகவே கேதுவே நமோ நமஹ. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் நண்பர்களே. பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகளெல்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டியல் சிஸ்டம் உடைய வானவெளியில். அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு 10க்கு 10 ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே, ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம். கோவிடுக்கு முன்னாடி 2016-17 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது. ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில் தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது. அந்த 14 நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு. அப்புறம் கண்டினியூஸாக 3 கிரகணங்கள் வந்தது. அந்த கிரகணங்களினால் உடைய எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்டை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம். அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள், இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை அழிவுகள் அப்படின்லாம் உண்டு. நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் 30 மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள். இந்த ராகு சாயா கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற 5 கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். எப்போ சூரியன், சந்திரன், ராகுவுடன் தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர், சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி. அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம். ஆனால் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்ச கதி அப்படின்னு போவார். அதனுடைய தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம். சுக்கிரனானவர் உச்சகதிக்கு போவர், அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம். சனி என்ற பகவான் கும்பராசியிலிருந்து 29 30 உள்ளார். அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு 30 உள்ள வருவார். இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது. அதில் இன்னும் சுவையானது என்னென்னா, இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த வீட்டினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அங்கே குரு அமர்ந்திருப்பார். அவள் குருவுடைய அமர்ந்தல் இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை யோகம், ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது. அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கிரனுடைய வீடு வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும், குருவானவர் 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையுமே, இந்த கிரகங்கள் எல்லாரையுமே, கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் சாயா கிரகம். அவர் 7ஆம் பார்வையாக பார்க்க கொண்டார். இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரும் தனத்தை பிடுங்குவரும். அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலை, பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது. இதனால் ஒரு பயம் வரும், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா. எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா, மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமகலம் பண்ணால் மீன ராசி நல்லா இருக்குமா அப்படிலாம் ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. ஸ்திர ராசியான நீங்கள் எதையுமே யோசித்து அதுதானா இதுதானா ரிசர்ச் ஸ்காலர் மாதிரி யோசிப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் தீர்மானமாக உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை பிடிங்கிறோம்னா அதுவும் முடியாது. நீங்கள் மனசில் என்ன வச்சுருக்கீங்கன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இளையராஜா பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா, அது உங்கள் மனசு தான் ஐயா அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி மனசில் இறுக்கி எல்லாத்தையும் வைத்து கொண்டு
ஆழம் புரியாத அளவுக்கு வைத்திருக்கக்கூடிய அழுத்தங்கள் உங்களை வாழ்க்கையிலே பல விதத்திலும் நல்லதாக செய்கிறது, பல விதத்திலும் கெடுதலாகவும் அமைகிறது. அந்த ப்ரெஷர் தான் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி லீட் பண்ணிகிட்ருக்குன்றது தான் சினாரியோ. இப்படிப்பட்ட உங்களுக்கு பஞ்சமாதி ஸ்தானம்ங்கிற 5வது ஸ்தானம் நல்ல ஒரு லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்துக்குள்ளார இருக்க இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு என்ற 6 பேர் ஒன்றா சேர்ந்து அமர்ந்திருக்க போகிறாங்க மீன ராசிக்குள்ளார. ஏற்கனவே குரு உங்களை பார்த்து ஆசீர்வாதம் செஞ்சிட்ருக்கிறார் 7ஆம் இடத்துலேருந்து. குருக்கு அடுத்து ராசிநாதனே 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 8ல் அமர்ந்தாரும் பரவாயில்ல, 11ல் ஒருத்தர் உட்காந்துக்கிறார். அவர் பேர் கேதுன்னு பேர். அவர் உங்களுக்கு நார்மலாக கேது தடையை ஏற்படுத்துவார், ஆனால் உங்களுக்கு தனலாபத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். குரு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ராசிநாதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா கொஞ்சம் எப்பயுமே பயத்தை கொண்டு வந்துருக்கிறாரு. இனம் புரியாத பயத்தை அவர் அங்கே 4ஆம் பார்வையாக கேது வேறு பார்த்து வச்சுருக்கிறாங்க. இனம் புரியாத பயத்தை வேறு வைத்திருக்கிறார். தனம் வருதுனாலும் திருப்தி இல்லை, ஏதோ வருது சார், எதுக்கு ஒரு தெரியல சார், ஏதோ ஒன்று செலவு வந்துடும் சார், ஏதோ மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது திருப்தியற்ற நிலையை கொண்டு வந்து விடுகிறது. வீட்டில் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே இருக்கிறீங்க, இன்றைக்கி தான் குழப்பம் இல்லாமல் அதை முதல்ல சொல்லு அப்படின்வாங்க. அப்போ திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை, அவங்க கூட்டையும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியல, குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்படிங்கிற சூழ்நிலையில் குழந்தைகள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் பார்க்கும்போது 5ஆம் இடம் அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல தான் போய் சூரியன் அமர்கிறார். இந்த சூரியனானவர் 9க்கும் அதிபதி, அவர் தான் 10க்கும் அதிபதி. அப்போது 9, 10 சூரிய சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஸ்தானாதிபதி போய் 5ல் அமர்வது அப்படின்னு பார்த்தா வேலையில் உங்களுக்கு மாற்றங்களினால் வரக்கூடிய சிக்கல்கள் நிறைய இருக்கும். வேலையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நிறைய தவறுகள் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். 90 நாள் சொல்வேன். இந்த 90 நாள் அமைதியாக யோசித்து எந்த காரியங்களும் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வேலைகள் நல்லதாக மதிக்கப்படும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு சிக்னஸை க்ரியேட் பண்ணிவிடும். அதனால் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹைலி அட்வைசபிள். நிறைய கான்சன்ட்ரேஷன் வேணும். எவ்வளோ தூரம் நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ, கவனம் சிதறாமல் இருக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. 9ஆம் அதிபதியும் அங்கே அமர்ந்திருக்கிறான்னு சொன்னேன். காரிய நாசத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சந்திரன் மனசை போட்டு அலபாயம் விட்டுடுவார். ஸோ அலபாய்ஞ்ச மனசு எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அங்கே கலங்கி போயிடுக்கு. எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்தா என்ன ஆகும், தண்ணி போட்டு கலங்கிடும். அந்த மாதிரி மீனராசி என்கிற கடலை போட்டு அப்படியே போட்டு அசைச்சிடுச்சு. இவங்கெல்லாம் சேர்ந்து அசைக்கும் போது என்னாகும், கலங்கி போய் எடுக்கும். வேலை அந்த இடத்துல போய் உட்காந்தா என்னாகும், குழப்பந்தான் வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அப்போ பெருசாக உங்களுக்கு தந்தையுடைய உடல்நிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமானவரும் புதன், அவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். நீச்சகதியில் வேறு இருக்கிறார். அப்போது ஆஃபீஸில் தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு, அதனால் கொஞ்சம் ஷேம்ஃபுல்னஸ், கொஞ்சம் உங்களை அவமானப்பட வைப்பதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடும். அதனால் தவறுதலான காரியங்கள் புரிவதற்கு அனைத்து விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு தடவைக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் நான் செய்கிறது கரெக்ட் தானா, நீங்கள் ஒரு தடவைக்கு 10 வாட்டி செக் பண்ண பிறகு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசியம் இதை மனசில் நிறுத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் சொல்லுவோம். என்னுடைய ஷேரை இன்னொருத்தங்க காட்டி அதை பார்த்துக்கிடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது தவறுகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும், அவங்க போட்ட கோடை நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுனால வரக்கூடிய சின்டெக்ஸ் எரர் வருவதனால நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய ராசியை 7ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான சுக்கிரன், 7க்கானவர் சுக்கிரன், 12க்கான சுக்கிரன், இவர் 5ல் அமர்வது நல்லது. அதனாலே எப்படியானும் பணம் வந்துடும்.
உங்கள் கலத்திர மூலிமா பணம் வரும், இல்லை அம்மா மூலிமா பணம் வரும், இல்லை தங்கைகள் அக்காக்கள் மூலிமா பணம் வரும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லேடி ரிலேட்டடான பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த பணத்தை வச்சு எப்படியானோ சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த பக்கம் போன தம்பி இந்த வச்சுக்கணும் உங்கள் அக்கா கொடுத்துட்டு போகிறது வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதல் நடக்கும். முயற்சிகளை சரியாக செய்யாததுனாலே வரக்கூடிய சேதங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனாலையும், நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி செய்யாதக்கூடிய காரியங்களால் சேதங்கள் ஜாஸ்தியாக இருப்பதனாலையும், சுகத்தின் அடிப்படையிலே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணக்கூடிய காரியங்கள் செலவாகணும். ஒரு சின்ன விஷயம் மைண்டில் வச்சுக்கிடுங்க, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்காதீங்க. அதனால் செலவுகள் ஜாஸ்தி உண்டு, சேதங்கள் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் அங்கே மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா ராகு சனி சேரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாற்று விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் எதோ கம்ப்ளீட் ஆகும்னா இன்கம்ப்ளீட்டடாக தான் நிறைய விஷயம் நிற்கும். அந்த இன்கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நிறைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுடைய நெகட்டிவ்னஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். அதுலேயும் 3 8க்குரியவன் அப்படிங்கும்போது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது உங்களுக்கு சனீஸ்வர பகவான், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன், இவங்க 2 பேரும் சேர போகிறாங்க அப்படின்போது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு நீங்கள் செய்த காரியத்தினால சில பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். அதனால் அவருடைய காரிய தடைகள் உண்டு. 9ஆம் அதிபதிங்கிற சந்திரனும் சேர்ந்துருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்களா, மனசால் நீங்கள் பல தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பண்ணிட்ட பிறகு பண்ணுங்கள். சரிங்க, இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது, பரிகாரமாக எதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் செல்லுங்கள். அங்கே ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் உடைச்சிருங்க. 30ஆம் தேதி அன்றைக்கி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துடுங்க. முதல்ல சுவாமி என்னது நீ தான் காப்பாற்றணும், விக்ன விநாயகர், எந்த விதமான வில்லங்கும் இல்லாமல் என்னை காப்பாற்றி விட்டுரும், 90 நாளைக்கு நான் சரண்டர். அவர்கிட்ட சொன்ன உடனே தன லாபம் வந்துடும், பைசா வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி, மாத சதுர்த்தி, இந்த 2 சதுர்த்தியும் போதும் பிள்ளையாருக்கு நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டே ஆகணும். இல்லை டெய்லி முடிஞ்சால் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. டெய்லி போய் அவரை விசிட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட 2 கொட்டு கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை செய்யுங்க. இந்த சதுர்த்தி தினங்களில் அருகம்புல்லை வாங்கி கொண்டு போய் அவருக்கு படையலுக்கு கொடுத்து விடுங்கள். இது ஒரு சின்ன பரிகாரங்கள், இதை செய்யுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பால்வாடின்னு ஸ்கூல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கு போங்க. அங்கே இருக்க குழந்தைகளுக்கு அதுங்களுக்கு என்ன அந்த இவங்க ஸ்கூலில் கேட்டால் அவங்களுக்கு என்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் அவங்க வாங்கி தருவாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த குழந்தைகள் பிலோ 10 years இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அந்த ஸ்கூல் மூலியம் நீங்கள் டைரெக்டாக வாங்கி கொடுக்க வேண்டாம், அவங்க மூலியம் வாங்கி கொடுங்க. அப்படி செய்யும்போது இதுவுமே ஒரு பரிகாரமாகி மாறிவிடும். உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள், அந்த இனம் புரியாத சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்த்து விடும். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 65% உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 35% சுவாமிகிட்ட வச்சுட்டோம்னா நல்லதாக ஒரு 65% இந்த கிரக சேர்க்கையினால் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.